துரோகம் தமிழினத்தின் சாபக்கேடு. தளபதி விஜய் அவர்கள் சீமானனை நம்ப வச்சு துரோகம் பண்ணி கழுத்துட்டாரு அப்படிங்கிறது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அனில் தம்பிகள் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பொய்யா சொல்லி கதறிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. உங்களுக்கான ஆதாரங்கள் தான் இதோ பாருங்க. இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பதை பத்தி பின்னாடி யோசிப்போம். சீமான் சார் மீட் பண்ணிருக்கேன். அது இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலண்ணா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம், நீங்க கனவுல நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சிருக்கோம். இப்படி கடைசி வரைக்கும் நம்ப வச்சு நான் கூட வரேன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டையே சூப்பரா மாத்துவோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கடைசியில அண்ணே நாம ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே சீமான் அவர்கள் சொல்றாரு, தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப, இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு, அதுல தண்ணிக்குள்ள முழுகிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம், இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகமா இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ, உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி அப்படின்னு அந்த வசனத்தை சொல்ல அதை சொல்லியே அவர் கிண்டல் பண்ணி முதல் மாநாட்டில் பேசுறீங்க. இதை விட பெரிய துரோகம் ஏதாவது இருக்கா? அனில் தம்பிகள் வந்து இதுக்கு முட்டு கொடுப்பாங்க. அவர் எங்க ப்ரோ காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறான்னு சொன்னாரு, என்ன பேச்சு வந்தது, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு அதுக்கும் கேட்பீங்க. அவர் வாயாலேயே அதை சொன்னாரு, அதுதான் ஆதாரம், அது இப்பதான் சொன்னாரு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. விஜயண்ணா, உங்களுக்கு தான் பெரிய அரசியல்வாதி எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்லையாச்சே. சீமான் நடந்த சின்ன அரசியல்வாதி, அவர் பேரை கூட எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டாங்க, அந்த கட்சி பேரை கூட எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் என்ன இதுக்கு காரைக்குடிக்கு வந்து உங்க வேட்பாளர் பிரபுவுக்கு வாக்கு சேகரிச்சிங்க? அதுவும் வாய் திறந்து பேச கூட கிடையாது, பயந்துட்டு ஓடி போயிட்டீங்க. எதுக்காக வந்தீங்க காரைக்குடிக்கு? காரைக்குடி அவ்வளோ பெரிய நகரமும் கிடையாது, அவ்வளோ பெரிய பிரபலமான தொகுதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் காரைக்குடிக்கு வந்தீங்க? காரணம் சீமான் அண்ணன் அந்த இடத்துல வேட்பாளராக நிற்கிறாரு. அவரை உங்களுடைய சினிமா கவர்ச்சியின் மூலியமாக தோற்கடிக்கணும். அது ஒன்று தானே எண்ணமே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. சீமான் அண்ணன் தான் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்கள் காரைக்குடிக்கு வந்தீங்க? அப்போ உங்களுக்கு எதிரி திமுக கிடையாது, நாம் தமிழர் கட்சி. சீமான் அண்ணன் தான் உங்கள் எதிரி. இதிலிருந்தே தெளிவாக தெரியுது. ஒவ்வொரு பெரிய தேர்தல் அப்பவும் நாம் தமிழர் கட்சி அதிக ஓட்டு பலத்தை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரங்களை இறக்கி விடுவாங்க. அது மாதிரி இறக்கி விடப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் தளபதி விஜய் அவர்கள். இந்த தேர்தலோட அவரும் காணாமல் போயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பெரும்பான்மையாக நாம் தமிழர் தம்பிகளிடையே இருக்குது. அது கூடிய விரைவில் நடக்கும். அது வெகு காலம் இல்லை, மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் காத்திருந்து பார்ப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.